இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பேட்ரியாட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பரவலாக பத்திரிகைகளெல்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். பெகாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரு. அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதை விற்பாங்க. ஒரு இஸ்ரேல் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேர் அது. கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் விற்பாங்க. கவர்மெண்ட் அதை எதுக்கு பயன்படுத்தினா உளவு பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்தணும். இவங்க உளவுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மேலெலாம் பயன்படுத்துனதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாகி பத்திரிகைகள்லாம் செய்தியாக வந்ததாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை பண்ணியிருக்காங்க. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பை சாஃப்ட்வேரை பயன்படுத்தக்கூடிய துறை அமைச்சராக ராஜீவ் மேனனை காட்டுறாங்க. இன்னொரு துறை அமைச்சராக ரேவதியை காட்டுறாங்க. இந்த ரேவதி ராஜீவ் மேனனை சந்தித்து, நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை தவறாக பயன்படுத்துகிறீங்க, உங்கள் மேலே விசாரணை வைக்கணும், எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்குது, அதை முடிச்சுக்கிட்டு நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த விசாரணை சம்மந்தமாக எனக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கிடையில் ரேவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு டெக்னிக்கல் அட்வைசரான மம்முட்டியை வர வச்சு அவர்கிட்ட இது சம்மந்தமாக பேசுகிறாங்க. இந்த சாஃப்ட்வேரை பற்றியும் ராஜீவ் மேனனை பற்றியும் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாளே ரேவதி இறந்து போகிறாங்க. மம்முட்டி அவங்களுடைய சாவு இயற்கையான மரணம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த சாஃப்ட்வேரை பற்றியும் கிண்டி கிளற ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் ராஜீவ் மேனனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை.